ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. மிதுனராசி நேயர்களே, வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகின்ற 26/5/2026 அன்று காலை சுமார் 11 மணி 8 நிமிடம் அளவில் குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் வருகின்ற 1/6/2026 அன்று பின்னிரவில், அதாவது 2/6/2026 அன்று 1 மணி 50 நிமிடம் அளவில் 1:50 AM அளவில் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக போகிறார். கடகராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானால் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை நம்ம இப்போ பார்ப்போம். சிவராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வந்து உச்ச பலம் பெற்ற நிலையில் அமரப்போகிறார். 2ஆம் இடத்தை தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் வரும். குருவை பொதுவாகவே தனகாரகன் இடம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமாகிய கடகத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் வந்து அமரப்போவதால் உங்களுடைய பொருளாதார நிலை சற்று மேம்படும். செல்வ வளம் சேரும் காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும். 2ஆம் இடத்தை வாக்குஸ்தானம் வரும். இப்பொழுது உங்களுக்கு வாக்கு சாதுரியம் உண்டாகப் போகிறது. உங்களுடைய பேச்சால் பிறரை கவர்ந்து காரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில் வாக்குஸ்தானமாகிய 2ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வந்து இருக்கப் போவதால் வாக்கை தொழிலாக கொண்ட உங்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு மேன்மையான காலம்னே சொல்லலாம். வக்கீல், பட்டிமன்ற பேச்சாளர்கள் போன்றவர்கள் வாழ்வில் உயர்நிலை பெறக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி என்ற நிலையில், அதாவது கலத்தரக்காரன் என்ற நிலையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமாக குடும்பஸ்தானத்தில் வந்து உச்ச பலம் பெற்ற நிலையில் இருக்க போவதால் வாழ்க்கை துணைவரால் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். பலருக்கு கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ சொத்துக்கள் சேரும் காலமாகவும் வாழ்க்கை துணைவரால் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கும். 2ஆம் இடத்திற்கு வந்து குரு பகவான் உச்சம் பலப்பெற்ற நிலையில் அமரப்போவதால் உங்களுடைய பொருளாதார தேவைகள் கொஞ்சம் ஈஸியாகவே பூர்த்தியாகும். உங்கள் ராசியை சார்ந்த விவசாயத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கு ஒரு நன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கக்கூடும். கூட்டுத் தொழிலாலும் அயல்நாட்டு தொடர்பாலும் மிகுந்த நன்மைகளை நீங்கள் இப்போது பெறப்போகிறீர்கள். உங்கள் ராசியை சார்ந்தவர்களில் யாராவது சொந்தமாக தொழில் செய்ய விரும்பினால் இந்த பீரியடை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவம் ஆகிய விருச்சிக ராசியை குரு பகவான் உச்ச பலம் பெற்ற நிலையில் பார்க்க போவதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு புதிதாக வேலை கிடைக்கக்கூடும். அதாவது பணியாற்றுவதால் அதிகமான லாபங்களை பெறக்கூடிய ராசிக்காரர்களில் ஒருவராக உங்கள் ராசியில் பல பேர் இருக்கப் போகிறீர்கள். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போவதால் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெல்வீர்கள். ஒரு சிலருக்கு பழைய கடன்களை அடைக்க புது கடன்கள் கொஞ்சம் சுலபமாகவே கிடைக்கக்கூடும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் பாவமாகிய மகர ராசியை தனது 7ஆம் பார்வையால் பார்க்க போவதால் உடல் நலம் நன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாகிய மீன ராசியை பார்க்க போகிறார். இதில் ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாக வருவது மீனராசி. மீனராசிக்கு அதிபதியே குரு தான். மீனராசிக்கு அதிபதியாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவமாகிய கடகத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமாகிய தன் வீட்டை பார்க்க போவதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடும். வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கக்கூடும். குறிப்பாக உங்கள் ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்கு அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கக்கூடும். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கிறது. உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு பேங்கில் வேலை கிடைக்கும், இல்லை என்றால் நிதி நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். அதனால் அவருடைய வாழ்க்கை தரம் உயரும். மிதுனராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியின் பொதுவான பலன்களை உங்களுக்கு பார்த்தோம்னா, உங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்படப் போவதால் சேமிப்பு உயரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், வாழ்க்கை துணர் மூலம் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஒரு சிலருக்கு
வாழ்க்கை துணைவர் மூலம் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையான பலன்களை நீங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறது. பொருளாதார நிலையிலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சியில் நன்மையான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.